வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களும் வலதுசாரி சிந்தனையாளர் திரு ராமசுப்ரமணியன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். வணக்கம். வந்தே மாதரத்தை கட்டாயம் இசைக்க வேண்டும் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அரசு தனியார் நிறுவனங்கள்ல அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கு கேள்வித்தாள் சம்பந்தப்பட்டது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்தே மாதரம் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு 2013ஆம் ஆண்டு கேள்வி கேட்கப்பட்டது. அதில் வங்க மொழியில் எழுதப்பட்டதுன்னு ஆன்சர் எழுதுறாரு ஒருத்தர். அது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டதுன்னு சர்ச்சை உண்டான அடிப்படையில் தொடரப்பட்ட வழக்கு இது. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பிக்கிறார். எப்படி பார்க்கலாம்? இந்த நீங்கள் உங்களுடைய அந்த முன்னுரையில் குறிப்பிட்டதை போல வழக்கு மதிப்பெண் அளிக்காமையை தொடர்ந்து தொடரப்பட்ட வழக்கு. அதில் தீர்ப்பு கூறக்கூடியவர் அது தொடர்பாக ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறார். கோர்ட் அதுக்காக வழக்கறிஞரை நியமித்துள்ளது. அவர்கள் கொல்கட்டா வரை சென்று எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்துவிட்டு சமஸ்கிருதத்தில் அல்ல, வங்க மொழியிலேயே அது முதலில் படைக்கப்பட்டது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதற்காக ஒரு மார்க் அளிக்க வேண்டும். அவருக்கு அந்த மார்க் கொடுக்காதப்பட்ட மதிப்பெண் கொடுக்காதது தவறு என்று சொல்லியிருக்கின்றார். கொடுத்து பணியும் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதோடு முடிஞ்சு போச்சு. இதை தாண்டி கோர்ட்டு தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறது. நான் என்ன கேட்கின்றேன் என்றால், இந்த நாட்டினுடைய விடுதலையின் போது இந்த நாட்டு மக்களினுடைய உணர்வுகளை ஒருங்கிணைப்பதற்காக பாடப்பட்டது வந்தே மாதரம் என்கின்ற பாடல். அந்த பாடலை பாடிக்கொண்டு அந்த முழக்கத்தை செய்து கொண்டுதான் எத்தனையோ மறியல்கள், வெள்ளையனுக்கு எதிர்த்தான போராட்டங்கள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள். வரலாற்றில் நாம் படிக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம். ஆனால் அதை இன்றைக்கு நீங்கள் கட்டாயம் பாட வேண்டும், அதை இசைக்க வேண்டும், அப்பொழுது எல்லோரும் பாட வேண்டும் என்று வற்புறுத்துவது என்பது ஒரு நாட்டுப்பற்றை திணித்துத்தான் வளர்க்க வேண்டுமா? அப்படி ஒரு கட்டாயத்திற்கு இந்த நாடு ஏன் சென்றது? பாட விருப்பம் இல்லைன்னா ஏன் பாட விருப்பம் இல்லைங்கிற விளக்கத்தை அவங்களுக்கு விளக்களிக்கலாம்னு நீதிமன்றம் சொல்லி. ஆமா, அது என்னன்றதையும் விளக்கல. அது என்னது? அது அப்பொழுது இது ஒரு சர்ச்சையானது. ஏனென்றால் இந்த பாடலில் ஆரம்பத்திலிருந்து பாட்டன்னு நாட்டினுடைய செழுமை, வளமை, பசுமை எதையெல்லாம் பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. பிறகு துர்கை தாயை வணங்குகின்றேன், தாயை வணங்குகின்றேன் என்ற அந்த பாடலில் பின்னாடி துர்கை தாயை வணங்குகின்றேன் என்று சொல்லி அது வருகின்றது. அது எங்களுடைய மத நம்பிக்கைகளுக்கு முரணானது என்று அந்த விடுதலை பெற்ற காலத்திலேயே எது நாட்டுப்பண் என்கின்ற ஒரு விவாதம் வரும் பொழுது நேருவும் காந்தியும் பிறகு ஜனகணமன அதை தேர்ந்தெடுத்தார்கள். எனவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டின் மீதான பற்று என்பது இயல்பாய் படித்த குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்களுக்கு வர வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட கொள்கைகள், ஆளுமைகள், அப்படிப்பட்ட ஆட்சிமை, கவர்னன்ஸ் என்பது இருக்க வேண்டும். அதிலிருந்து அவர்கள் பற்றை பெற வேண்டுமே ஒழிய ஒரு பாடலை பாடு என்று சொல்லிவிட்டு, ஆனால் தேசத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் சொல்லக்கூடிய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இடங்களிலும் துறைகளிலும் சீர்கேடுகள் நிலவுகிறது என்றால் இந்த பாடலை வைத்து நீங்கள் காப்பாற்றி விடுவீர்களா, மாற்றி விடுவீர்களா? ராமசுப்ரமணியன், இந்த பாடல் என்பது அவர் சொன்னது போல வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு சொல் என்பது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதுதான் சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு தாரக மந்திரம் என்றால் அந்த வந்தே மாதரம். ஆகவே இதை பாடணும் அப்படின்னு சொல்வது என்பது சரியானது தான் நினைக்கிறேன் நான். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில நமக்கு சுதந்திரத்திற்கு முன்பு இருந்த நிலைமை எப்படி இருந்தது, அதற்கு பிறகு எப்படிப்பட்ட நிலைமை இருந்ததுன்னு பார்க்கும்பொழுது, என்னுடைய பள்ளி நாட்கள் அப்படிலாம் பார்க்கும்பொழுது இந்த வந்தே மாதரம்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சி. அதெல்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, எழுச்சியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைந்து போய் இன்னைக்கு இந்த தேசப்பற்று என்பது மிக ஒரு அரிதான விஷயமாக ஆகிவிட்டது. ஆகவே இந்த வந்தே மாதரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறது குறிப்பாக இன்றைய பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவர்கள், இளைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக தெரிய வேண்டும் என்பது ஒரு காலத்தின் கட்டாயம். இன்றைய சூழல்ல தேசப்பற்று, தேசபக்தி குறைஞ்சு போச்சு அப்படின்னு எந்த அடிப்படையில் நீங்க முடிவு? ஏன்னாப்பா இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது பல இடங்களிலே தேசத்துக்கு விரோதமான சக்திகள் பல்வேறு வகைகளில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது வெளிப்படையாக தெரியல அப்படின்னா மறைமுகமாக பல்வேறு இடங்களில் பல்வேறு இந்த தமிழகத்தை எடுத்து எளிமையா புரிஞ்சுக்க முடியும். இல்லை, இன்னைக்கு தமிழகத்திலேயே எடுத்துட்டா கூட இன்னைக்கு பல போராட்டங்கள் அப்படின்னா அது எல்லாத்தையும் பின்னாடி பார்க்கும்பொழுது ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் அவங்களும் ஆன்டி நேஷனலாக தான் இருக்கின்றார்கள். ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு இந்த இயக்கம் அந்த இயக்கம் அப்படின்னு நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால்
இது வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிகின்ற. அதனால தான் இன்னைக்கு பல போராட்டங்கள்லாம் நெடுவாசல், கதிராமங்கலம் இதெல்லாமா? இது மட்டுமல்ல, அதுவும் உண்மை, அதில் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. அதுபோல் இன்னைக்கு இந்த நீட்டு தேர்வுங்கிறது அது வந்து ஒரு எஜுகேஷன் இஷ்யூவாக இருந்து அதை வந்து வேறு விதமாக சித்தரிப்பது. அதே போல் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு பிரச்சனையை வந்து அதை வந்து 2வது நாள்லேயே நான் சொன்னேன், இது வந்து ஆன்டி நேஷனல் கையில் போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி. ஆகவே இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ்லாம் பல விதத்தில் இல்லை, ஜல்லிக்கட்டு தேசிய விளையாட்டு கிடையாது. இல்லை நான் சொல்றது என்ன, கதிராமங்கலம் தேசிய திட்டம் கிடையாது. இல்ல நெடுவாசல் தேசிய திட்டம் கிடையாது. இல்ல, இன்னைக்கு அந்த இந்தியா பகுதி சார் மக்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுறத எப்படி நீங்க தேசபக்தி தேசப்பற்று குறைந்து போய் போராடுறாங்கன்னு சொல்றீங்க? இல்ல, அதாவது மக்களுடைய பிரச்சனைகள் தான் இருக்குங்கிறது நான் சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த பிரச்சனையை தன் கையில் எடுத்துக்கொண்டு இன்டைரக்டாக இது போன்ற ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் எல்லாம் தேசத்துக்கு எதிராக விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இது கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இங்கெல்லாம் இன்ஃபில்ட்ரேட் ஆயிட்டாங்க இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம். அவங்கனால வரக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி எடுத்துங்க, இதில் எடுத்துங்க, ஐஐடியில் எடுத்துங்க, அதே போல் ஆந்திராவில் எடுத்துங்க அப்படின்னு பார்த்தீங்க யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை அடிப்படையில் தானே போராடுறாங்க. பிரச்சனை தான், அதை தான் எடுத்துக்கொண்டு வேறு விதமாக போய் கொண்டிருக்கிறது. இந்த கம்ப்ளீட்டாக டைவர்ட் ஆகிட்டு இன்னைக்கு. இந்த பிரச்சனை என்பதை இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் தங்கள் கையில் ஆன்டி நேஷனல் எலிமெண்ட்ஸாக மாறி அவர்கள் இந்த விஷ விதையை இதெல்லாம் தேசத்துக்கு ஆதரவானதுன்னு எப்படி முடிவுக்கு வந்தீங்கன்னா? எது இப்போ நெடுவாசல் திட்டமோ, கதிராமங்கலம் திட்டமோ, மீனவர்கள் பிரச்சனையோ, டாஸ்மாக் பிரச்சனையோ, ஜல்லிக்கட்டோ தேசத்துக்கு வந்து ஆதரவானதா? அதுக்கு எதிராக போராடுறாங்களா? நான் என்ன சொல்லேன்னா, சமூக பிரச்சனையாக அணுகுவது நல்லது. அதை விடுத்து அங்கே பின்புலத்தில் இருக்கக்கூடிய தூண்டுகின்ற அந்த சக்திகளை பற்றி நான் பேசுகிறேன். அதே போல் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவங்கள் அதை நான் பற்றி பேசுகிறேன். ஐஐடியில் நடந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறேன். அதே போல் ஆந்திராவில் நடந்த அந்த யூனிவர்சிட்டியை பற்றி பேசுகின்றேன். ஆக பல இடங்கள் இவங்களுக்கெல்லாம் வந்தே மாதரம் சொல்லி கொடுத்து ஒரு உத்வேகம் வரும். யாருமே போராட மாட்டாங்க, ஒரு உதாரணத்துக்கு எதிராக போராட மாட்டாங்க. இல்ல, நான் சொல்றேன், இந்த வந்து இப்ப அப்படியே நெல்லிக்காய் மூட்டை எப்படி செதறி போகுமோ திறந்து விட்டா, என் ஊர்ல தண்ணி போயிடுச்சு, ஏன் என்னுடைய நிலம் போயிடுச்சு, என்னுடைய வாழ்வாதாரம் போயிடுச்சு, என்னுடைய கல்வி மறுக்கப்படுகிறதுன்னு போராடுறத தேசபக்தி இல்லாதனால போராடுறாங்கன்னு ராமசுப்ரமணியன் எப்படி முடிவுக்கு வந்தாரு? நான் என்ன சொல்லுகின்றேன்னு நீங்க தயவுசெய்து புரிஞ்சுங்க. அந்த இஷ்யூவா நீங்க பாருங்க, அதுல ஒன்றும் சந்தேகமா அதுக்கு தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் 2 கருத்தே கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இங்க சமூக விரோதிகளும் தேச விரோத சக்திகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நான் ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ்ங்கிறதுங்க பத்தி நான் சொல்லி கொண்டிருக்கேன். அதை தான் நான் எடுத்து சொல்றேன். மக்கள் போராட்டம் தான். மக்கள் போராட்டத்தை தூண்டுகின்றவர்கள் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல இடத்துல அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு என்ன பிரச்சனை, அதனுடைய தீர்வு என்ன, எப்படி அதை செயல்படுத்தலாம், அதை செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறத சொல்றது வேற. ஆனால் அவங்கள தூண்டி விட்டு மிகப்பெரிய அளவிற்கு பூதாகாரமாக பிரச்சனைகளை மாற்றுவது, அதில் வந்து தேசத்துக்கு விரோதமான முழக்கங்களை இடுவது, தேசத்துக்கு விரோதமான அந்த பதாதைகள்லாம் வைத்துக் கொள்வது, எப்படி என்று பல விதத்தில் நடந்து கொண்டிருந்த அப்படிலாம் மக்கள் வந்து அறியாமையின் அடிப்படையில் யாரோ ஒருத்தரின் தூண்டுதல் அடிப்படையில் 100 நாட்கள் மாத கணக்கில் வந்து போராட்டம் நடத்த முடியும். அதுதான் ஏற்கனவே வாழ்வாதாரம் போன நிலை. எக்ஸாக்ட்லி. இல்ல அதாவது இன்னைக்கு அதே மாதிரி நிறைய என்ஜிஓஸ் நீங்க 100 நாள் என்ன, ஒரு வருஷத்துக்கு மேல கூட இன்னைக்கு அந்த உதயகுமாருடைய தூண்டுதல் பேர்ல அங்க நடக்கலையா என்ன? அந்த நியூ அந்த அணு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த இடத்துல அவரால் அந்த என்ஜிஓ இப்படிதான் நடந்து அவரை பற்றி நான் அதிகமாக பேச விரும்பலை. பட் டெஃபினட்டாக அந்த ரிப்பப்ளிக்ங்கிற ஒரு டிவியில என்ன நடந்ததுங்கிறத காமிச்சாங்க. ஆகவே அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார். அவர் பேசியிருக்கலாம், அவர் தானே இங்க விளக்கம் சொல்ல முடியும். அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஸ்பெசிஃபிக்காக நான் யாரையும் பற்றி குறிப்பிட வேண்டாம் என்பதற்காக தான் நான் ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஆகவே இந்த என்ஜிஓஸ் என்ற பெயரில், பல இயக்கத்தின் பேரில் நிறைய தேச விரோத சக்திகள் ஊடுருவி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு அல்லது நாடு முழுவதும் தேசபக்தி குறைஞ்சதுனாலதான் நாட்டுக்கு எதிரான போராட்டங்கள் நடக்குது. அப்போ பள்ளி, கல்லூரி, தனியார் அரசு நிறுவனங்கள்ல வந்தே மாதரத்தை பாடுறதை விட போராட்ட களங்கள்ல பாடுனா இதெல்லாம் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. தேசப்பற்று அப்படின்ற ஒரு விடயத்தை வந்துட்டு ஸ்ரீ அரவிந்தர் விளக்கி இருக்கிறார். அரவிந்த கோஷ் பெரிய போராளி, யாரும் மறுக்கலாம் முடியாது, அவ்வளோ பெரிய போராளி. அவர் வந்துட்டு
இந்த தேசப்பற்றுன்றது எதுக்கு அப்படின்னம்னா, காலனிய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட உணர்வு, ஒரு ஒற்றுமை உணர்வு. அதனுடைய விளைவு இந்தியா என்கின்ற ஒரு நாடு ஒரு விடுதலை பெற்ற நாடாக உருவானது. வெள்ளைய இந்தியா அப்படின்றது சமஸ்தானங்களும் உள்ளடக்கம். அவங்க தனியாக இயங்கிட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் இணைத்து ஒரு தேசமாக நாம் ஒரு தேசிய உணர்வில் நின்று போராட வேண்டும் என்று போராடி வந்தே மாதரம்னு சொல்லிட்டு தான் அவரையும் தூக்கி உள்ள வச்சாங்க. அந்த சொல்லே தேசத்திற்கு எதிரானது என்று சொல்லி தான் வெள்ளைக்காரன் தூக்கி உள்ள வச்சான். வ.உ. சிதம்பரம் பிள்ளை எல்லாத்தையும் இழந்தாரு. அப்படியாப்பட்ட ஒரு நாடு. இதெல்லாம் முடிஞ்சிட்ட உடனே இந்த தேச உணர்வினுடைய எல்லை எங்கேன்னு வரும்போது, இட்ஸ் கல்மினேஷன் இஸ் இன் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் திஸ் நேஷன் என்றார். அதனுடைய உச்சம் அது எங்கே முற்று பெறுகிறது, முழுமை பெறுகிறது என்றால் இந்த தேச விடுதலையில் முழுமை பெறுகிறது. அப்போ அதுக்கப்புறம் தேசியம் அதற்கு வேலை இல்லைன்னாரு. கவனிங்க இந்த வார்த்தையை. இந்த விடுதலை போராட்டத்திற்காக தங்களை துறந்தவர்கள், தங்களையே துறந்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை துறந்தவர்கள், சுகங்களை துறந்தவர்கள், எல்லாவற்றையும் துறந்து வெள்ளையனை எதிர்த்து போரிட்டவர்கள் சொன்ன வார்த்தை இது. அப்படி இன்னைக்கு என்ன தேசியம்? இந்த ஒரு தேச வரையறைக்கு உட்பட்டு நம்மளுடைய பொருளாதாரம் இருக்கிறதா? இன்றைக்கு இந்த நாட்டில் படித்தவன் எங்கெல்லாம் போயிட்டு வேலை செய்கிறான்? இன்னைக்கு இந்த நாட்டில் நடக்கக்கூடிய வர்த்தகம், தொழில் எல்லாம் எதெல்லாம் சார்ந்து நடக்குது? எல்லா இடத்துலையும் WTOன்னு திறந்து விட்டுட்டீங்க இல்லையா? எல்லா இடத்துலேருந்தும் வருது போகுது. எம்ப்ளாய்மெண்ட் இன்னைக்கு ஐடியில் குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லாமே இல்லைன்றாங்க, வேலை இல்லைன்றாங்க, வேலை இழப்புன்றாங்க. இந்த நாட்டில் GDP உயருது அப்படின்றீங்க, இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்லெஸ் growthன்றீங்க. என்ன விடை? இதையெல்லாம் செய்யறதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சாதாரண விடயங்கள், ஆழ்ந்த விடயங்களானால் அப்படிப்பட்ட விடயங்களை நீங்கள் முன்னிறுத்தி எதை திசை திருப்ப பார்க்கிறீர்கள்? இந்த நாட்டு மக்கள் ஒரு பிரச்சனையை முன்வைத்து சொல்லுகின்றார்கள் என்றால் அது இல்லை என்று பொய் சொல்வது தேசப்பற்றா? அந்த பிரச்சனையில் உண்மை இருக்கின்றதா என்று ஆராய்வது தேசப்பற்றா? கேட்கின்றேன். இல்ல, மக்கள் அவங்களா போராடல, அதுதான் சொல்ல, யாரோ ஒருத்தரின் தூண்டுதலின் அடிப்படையில போராடுறாங்க. இது நாமளே ஏமாத்திக்கிறது. பாதிக்காமல் உங்களுக்கு வலிக்குமா? அடிபடாமல் காயம் ஏற்படுமா? வாழ்வாதாரத்துக்காக சிரமக்கூடிய மக்கள் எப்படி ஒரு இடத்துல 100 நாள் மாத கணக்குல இருந்து போராட முடியும்? யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாம எப்படி போராட முடியும்? அதான் அவருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். இல்ல, அவருக்கு சந்தேகம் இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. எனக்கு கூட சந்தேகம் இருக்குது. நீங்க ஏன் தேசப்பற்று பேசுறீங்க? இல்ல தேசப்பாடல் வந்துட்டு ஐயா RSS இயக்கத்தை சேர்ந்தவர், அவங்க என்னைக்கு பாடி இருக்கிறாங்க விடுதலைக்கு முன்னாடி? அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இவங்க பேசுறாங்க, அவ்வளவுதான். வரலாற்றை நாம் ஆழமா பார்க்க வேண்டும், அதே நேரத்தில் இங்கேயும் பார்க்க வேணும். எல்லாவற்றையும் இழந்து சிறைக்கு போய் வாடி ஒன்றுமில்லாமல் வெளியே வந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை எங்கே, இன்றைக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் அணியக்கூடிய ஆடை எங்கே என்றெல்லாம் போல பேசலாம், அது வேற. நான் அதுக்கு வரல. ஆனால் இந்த மக்கள் போராடுகிறார்களே, இந்த மக்கள் சொன்ன பிரச்சனை, எங்களுடைய குடிநீரில் நிலத்தடி நீர் கெட்டுவிட்டது, குடிக்க முடியவில்லை என்று பெண்கள் சொல்லுகின்றார்கள். அது வாட்ஸ்அப்ல இருந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. உங்க தொலைக்காட்சியில் காட்டுறீங்க, எல்லாரும் காட்டுறாங்க. ஒரு அறிக்கை, அந்த தண்ணீர் கெட்டு விட்டதா இல்லையா? நல்லதுரை ஐயா போயிட்டு வாங்கியிருக்கிறார்கள் ஒரு வழக்கறிஞர், டெஸ்ட் பண்ணி 40% கலப்பு இருக்குது, தண்ணியில தீ வச்சா எரியுது அப்படின்னு சொல்லி பண்ணாரு. எல்லாரும் உங்க முன்னாடி ஊடகத்தின் முன்னாடி காட்டினார் அந்த பாட்டில் தண்ணியை பிடிச்சிக்கிட்டு ஒரு வழக்கறிஞர். அதே அவர் நீதிமன்றத்தில் போய் வாதிட்டாரு. இந்த நாட்டினுடைய ஒரு பொதுத்துறை நிறுவனம், நாங்கள் மக்களுக்கு எதிராக போக மாட்டோம், நாங்களே ஒரு பொது நிறுவனம், how can we be anti people என்று அவர் சொல்கின்றாரே மகாவர். நான் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த மக்கள் சொல்வது பொய் என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா? வெளியேறியது என்ன சொன்னார்கள்? கச்சாவே அல்ல என்றே சொன்னார்கள். கச்சாவும் வெளியேறியது, அதனோடு அந்த வாயுக்களும் வெளியேறின. அந்த இடத்துக்கு போகும்போது கொமட்டிக்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே, அவங்களுக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணா? சரி, வெளியேறிச்சு. வெளியேறின உடனே என்ன பண்ணணும்? போயிட்டு அங்க வாழ்வை நிறுத்தணும் இல்ல? நிறுத்தாதே நீங்க எப்படி சரி பண்ணுவீங்க? ஆனா இவர்கள் தான் தடுத்தார்கள், எனவே அது பரவி விட்டதுன்னு சொல்றீங்கன்னா, கேப்பக்கூடல நெய் வடியுதுன்னா கேட்கிறவன் புத்தி எங்க போச்சு அப்படின்னு கேட்கத்தோடுதா இல்லையா? நீங்க தேசப்பற்றை பற்றி பேசுறீங்க. இந்த நாட்டு மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகள் மாப்பியில என்ன கேட்ட மத்திய பிரதேசத்துல நீ சொல்லி இருக்கிற நிர்ணயிச்ச குறைந்தபட்ச விலை எனக்கு சந்தையில் கிடைக்க மாட்டேங்கிறது. 1600 ரூபாய் நீ பண்ணிருக்கிற ஒரு குவிண்டாலுக்கு, அங்க போனா அது கிடைக்க மாட்டேங்குது ஐயா, 1200 ரூபாய் கேட்கறான் என்று சொல்லி போராடினார். நியாயம் ஏன் சுட்டிங்க? தேசப்பற்றோட சுட்டிங்களா? சரி, அவங்க தேச தூண்டி விட்டவன் தேச துரோகி அப்படின்னா சுட்டவனுக்கு ஏன் நீ வந்துட்டு ஆளாளுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு? அந்த நீண்ட நெடிய உரை ஒரு அரசியல்வாதி மாதிரி மேடையில பேசுற மாதிரி நான் நிச்சயம் அரசியல்வாதி. ஐயநாதன் அவர்களே, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க பேசிக்கொண்டே இருந்தால் மற்றவர்களுக்கு பேசுவதற்கும் வாய்ப்பு தரணும். அதனால அது பாத்துக்கிறேன். நான் அதனால தான் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்ப இதெல்லாம் பேச, இது அரசாங்கம் ஒண்ணு சொல்ல, தயவு செய்து அவர் புரிஞ்சு கொள்ளலன்னு நினைக்கிறேன்.
இது சொன்னது ஹைகோர்ட் சொல்லி இருக்கின்றது. வந்தே மாதரம் என்பது ஒரு 100 வருடமாக பாடக்கூடிய 2006 100 வருஷம் ஆயிடுது அதனுடைய வயசு. அந்த பாடலை பாட வேண்டும், பள்ளிக்கூடத்தில் பாடணும், கல்லூரியில் பாடணும், அப்புறம் ஆர்கனைசேஷன்ஸில் கூட அதை வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பாட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுன்னா தேசபக்தி உணர்வினை தூண்டும் வகையிலே இந்த செயல்பாடானது அமைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஹைகோர்ட்டினுடைய மொழி. அது வந்து அரசாங்கம் இவர் பேசுகின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க வரவேற்கிற அடிப்படையில தான் அந்த கேள்வி. நீங்க வரவேற்கிறீங்கல்ல, ஆரம்பத்தில் நிகழ்ச்சி தொடங்குற போது நான் அதை வரவேற்கிறேன். ஐயனாதனுடைய குற்றச்சாட்டு மக்கள் பிரச்சனைகளுக்காக மக்கள் போராடுறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக மக்கள் போராடுறாங்க, அதுல இருந்து திசை திருப்புவதற்காக தேசபக்தி தேசப்பற்று அப்படிலாம் பேசுறாங்க. அதாவது இது முதல் கேள்வி. இன்னொன்னு, இந்த மாதிரி உத்தரவு மூலமா தேசிய கீதத்தை பாடணும் திரையரங்குல, வந்தே மாதரம் பாடணும் பள்ளி கல்லூரி தனியார் அரசு நிறுவனங்கள்னு உத்தரவு போடுறதுனால தேசபக்தியை இன்றைய இளைய தலைமுறை கிட்ட கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிறது ரெண்டுமே. அது தேசபக்தி வந்துருமா? நம்ம வந்தே மாதரம் முதல்ல மக்கள் பிரச்சனைகள் மக்கள் போராடுறாங்க, அந்த திசை திருப்புவதற்கு தான் தேசபக்தி தேசப்பற்று. ஒரு விஷயம் நான் ஆரம்பத்திலேயே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இந்த ஆர்டர் யார் பாஸ் பண்ணதுன்னா ஹைகோர்ட், அரசாங்கம் ஒன்றும் பண்ணலை. இன்னும் சொல்ல போனா ஒரு டெட் எக்ஸாமுக்கு ஒரு மாணவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது இருங்க, ஏன் அது கோர்ட் ஆர்டர்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமையும் கூட. ஆகவே இந்த டெட் எக்ஸாமில் அவர் கேட்டதுக்கு பதில் இவர் என்ன சொன்னார், அதற்கு சரியான விடை அந்த மாணவர் சொன்ன அந்த ஆசிரியர் சொன்னதுதான் சரி என்கின்ற வகையில் முடிவு எடுத்தது. அதில் ஒரு கொராலரி டு தட் இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லா இடத்தையும் தேசிய இந்த பாடல் என்பது தேச பாடல், இது நேஷனல் ஆந்தம் இல்லை, நேஷனல் சாங் அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட் சொல்லி இருக்கின்றது. ஆகவே இந்த பாடலை பாடும் பொழுது ஒரு உத்வேகம் வரும், ஒரு உணர்ச்சி வரும், தேசபக்தி வளரும் என்று ஹைகோர்ட் நினைக்கின்றது. அதை எடுத்து சொல்றதுல என்ன தப்பு? அது நாங்க இது வந்து அரசாங்கம் போட்ட ஆடுறது ஒண்ணு. அதனால பிரச்சனைகளை நாம திசை திருப்புவதற்காக தேசிய பாடலா கொண்டு வரணுமாங்கிறது 1986 போட்ட வழக்குல இன்னும் முடிவு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நேஷனல் சாங்னு சொல்லிட்டு இந்த முடிவு வராத நேரத்திலும் கூட ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல அந்த பெண்டிங்கா இருக்கு. இப்பவே என்ன இவங்க சொல்லிருக்க நேஷனல் சாங் என்கின்ற வகையில இதை சொல்லி இருக்காங்க, ஹைகோர்ட் சொல்லி இருக்கின்றது. இது வந்து திசை திருப்புவதற்காக அல்ல. ஆகவே அந்த பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளுடைய முடிவுகள், அதற்கு எப்படி தீர்வுகள் அது காண வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவதான கொஸ்டின், இதனால வந்துருமான வரும். ஏனென்றால் எப்படி நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இருந்த மக்களுக்கு வந்தே மாதரம் என்கின்ற தாரக மந்திரம் எப்படி ஒரு மிகப்பெரிய உணர்ச்சியை தூண்டியதோ, அது என்ன இவர் என்ன சொல்றார், அதோட இந்தியா வந்து இவர் சொல்ற மாதிரி நானும் நிறைய கோட் பண்ண முடியும். அவர் அரவிந்தர் சொன்னார், அது நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே அதோட முடிஞ்சு போச்சு, அதுதான் எண்டு அப்படிங்கிற எண்ட் ரிசல்ட். அப்படி கிடையாது. இது தொடர்ச்சியாக இந்த நாடு என்பது தொடர்ந்து ஒரு இந்த நாட்டின் மீது பக்தியும் அந்த நாட்டின் மீது பற்றும் இருக்க வேண்டும். அதற்கு என்னென்ன வழிமுறைகள்னா இது ஒரு வழிமுறை. RSS திரு சாம்பமூர்த்தி அவர்கள் இந்த பாடலை எல்லா மதங்களும் இந்தியாவில் இருக்கு, எல்லா மதங்களும் இந்தியாவில் இருக்கு, எல்லாரும் ஒற்றுமையா வாழக்கூடிய நாடு இந்தியா. இதுல துர்க்கையை ஒப்புகைப்படுத்துது இந்த பாடல். இஸ்லாமியர்களை ஆனந்தமடம் நாவல்ல வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்கிற அடிப்படையில் இஸ்லாமியர்கள் எதிர்க்கிற போது நீங்க இதை எப்படி நாட்டுக்கான ஒரு தேசிய பாடலாக உருவகப்படுத்த முடியும், கொண்டு வர முடியுங்கிறது நியாயமான ஒரு கேள்வி தானே. இங்க இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க, எல்லா மதங்களை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்கல்ல. இல்ல அது இந்த பாடல்ல துர்கையாகவும் சரஸ்வதியாகவும் லட்சுமியாகவும் இந்த நாட்டினுடைய அந்த பாரத மாதாவை அவர் வர்ணிக்கிறார் என்பதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மதச்சார்பின்மைக்கு எதிராக இந்த பாடல் இருக்கு. பாரத தாய் என்பவள் சக்தியாக இருக்கின்றாள், அவளே செல்வமாக இருக்கின்றாள், அவளே அறிவாக இருக்கின்றாள், அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். ஆகவே இந்த நாட்டினுடைய அறிவு, இந்த நாட்டினுடைய செல்வம், இந்த நாட்டினுடைய சக்தி அப்படி என்பது இந்த பாரத தாய்க்கு இருக்கா இல்லையா அப்படின்னு திரு ராமசுப்ரமணியனும் அதை நம்புறவங்களோ ஏத்துக்கலாமே தவிர நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எந்த விதமான மத வேறுபாடும் இல்லாம அதை ஏத்துக்கணும்னு மை டியர் ஃப்ரெண்ட், அது அந்த மாதிரி நீங்க ஏத்துக்கலன்னா நீங்க காரணத்தை சொல்லிட்டு இந்த காரணத்தினால என்னால பாடுவது இயலாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்னு இந்த ஹைகோர்ட் ஆர்டரும் இருக்கின்றது. there is no compulsion. ஐயநாதன் இந்த கருத்தை ஏத்துக்கிறாரான்னு கேட்போம். ஆமா, நான் தேசப்பற்று என்பது செயலில் இருக்க வேண்டும், பக்தி கட்டாயம் வரும். என் நாட்டு இளைஞன் படிப்பு படிச்சு உரிய வாய்ப்பு, உரிய வாழ்க்கை, அமைதியான ஒரு சூழல் என்கின்ற போது இயல்பாகவே இதையெல்லாம் நமக்கு தந்தது இந்த நாடுதானே என்கின்ற பற்று இருக்கத்தான் போகிறது. பாடித்தான் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை.
இது வரலாற்றோடு சம்பந்தப்பட்டது. இந்த நாட்டினுடைய உயரிய விடுதலை போராட்ட வரலாற்றோடு இந்த பாடல் சம்பந்தப்பட்டது. இதை நீங்கள் திணிக்காதீர்கள். வாக்களிப்பது சுதந்திரம், வாக்களிக்க வேண்டிய உரிமை இருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன் படி இந்த நாட்டு மக்கள் தான் இந்த நாட்டு அரசை தேர்ந்தெடுக்க வேணும். வாக்களிப்பது கட்டாயம் என்று நீதிமன்றம் சொல்ல முடியுமா? ஏன்? உணர்ந்து ஒன்றை செயலாற்றுங்கள் என்று சொல்லுகிறது இந்த நாடு. உரிமை என்று வரும்பொழுது அவர்கள் உணர்ந்து அதை செயல்படுத்தணும். அதனால தான் எத்தனையோ முறை வழக்குகள்லாம் போன போது கூட வற்புறுத்தவில்லை. நான் என்ன சொல்றேன், அந்த நீதிமன்றம் தனது வரையறையை தாண்டி சொல்றதுக்கு வந்துட்டு எத்தனையோ இருக்குது. இல்ல, அதை நீங்க வரையறையை தாண்டி சொன்னதா தான் பாக்குறீங்க. இன்றைய இளைய தலைமுறையிடம் நாட்டுப்பற்றை வளர்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். எனவேதான் வந்தே மாதரம் பாடல பள்ளி கல்லூரிகள்ல பாடணும்னு சொல்லுது. இளைய தலைமுறை கிட்ட நாட்டுப்பற்று இல்லைன்னு நீதிமன்றம் கருதுகிறதுங்கிறது ஆரோக்கியமான விஷயம். நானால கருதுகிறது என்றால் அதற்கான காரணத்தை வந்துட்டு ஆட்சியாளர்கள் கவனிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கணும். அதையும் சொல்லல நீதிமன்றம். இட் கேன் ஆல்வேஸ் அட்வைஸ் த கவர்மெண்ட். நீங்க அதை விட்டுட்டு நீங்க பாடினா வந்துட்டு பற்று வரும்னு சொல்றது அப்படின்றது என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு கண்மூடித்தனமானது. எவ்வளவு அண்ட்ரஸ்ட் இருந்தாலும் தேசப்பற்றும் தேசபக்தியும் குறைஞ்சிடக்கூடாதுன்னு நீதிமன்றம் புரிஞ்சுக்கிறதா நீங்க உணர்றீங்க. தாய் மண்ணை வணங்குகின்றேன் சொன்னார்ல இவரு, துர்கை தாயை. இந்த நாட்டை ஒரு சக்தியாக உருவகப்படுத்தி பாடப்பட்ட அந்த பாடலில் மண்ணினுடைய வளத்தை சொல்கின்றது, பசுமையை சொல்கின்றது, அதனுடைய செழுமையை சொல்கின்றது, இந்த மக்களினுடைய குணத்தை சொல்கின்றது. 30 கோடி மக்களின் 60 கோடி கரங்களை கொண்டவளே என்று சொல்லுகின்றது. இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நாடு மண்ணை காக்க போராடுகின்றது, மண்ணில் விளைந்த விளை பொருளுக்காக போராடுகிறது. அப்படி போராடுபவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்களே, எந்த இடத்திலிருந்து நீங்கள் தேசப்பற்றை பேசுவீர்கள்? நான் அதைத்தான் கேட்கிறேன். இங்கே வந்துட்டு விளைவிக்கிறான் ஒரு பொருளை, அந்த பொருளுக்கான விலையை விட அயல் நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ண நீங்க அனுமதிக்கிறீங்க. மிளகு வியட்நாம்லேருந்து வருது, இங்க இருக்கிறவன் சொல்றான் என்னால விளைவிக்க முடியாதுன்னு. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னா நீ தேசப்பற்றோட பேசலன்னு என்ன அர்த்தம்? போறானா இது தேசப்பற்று இல்லைன்னு சொன்ன என்ன அர்த்தம்? திசை திருப்பலாம் இல்ல. இது கூட இப்ப கூட நண்பர் திசை திருப்பி தான் பேசிட்டு இருக்காரு. மறுபடியும் நான் சொல்ல வரேன், நீங்க இந்த நாட்டை பொறுத்து என்றால் இருங்க ஐயா, இந்த நாட்டை பொறுத்து என்றால் இந்த நாட்டினுடைய நலனை சார்ந்ததா, அக்கறையை சார்ந்ததா தேசப்பற்று? இல்ல, ரொம்ப எளிமையான வாதம் தான். நான் அவர் சொல்றதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டியது, எனக்கு வேலை இருக்கு, மாதந்தோறும் ஊதியம் கிடைக்குது, அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகள், மருத்துவ சேவையோ கல்வி சேவையோ என்னால் பெற முடியுது, நான் ரொம்ப அமைதியாக எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் இணக்கமாக இந்த நாட்டில் நான் வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு மனிதன் உணர்ந்துட்டானா, எந்த விதமான மத பிரச்சனையும் இல்லை, ஜாதிய பிரச்சனை இல்லை, பொருளாதார ரீதியாக பிரச்சனை இல்லை, வேலைவாய்ப்பு ரீதியாக பிரச்சனை இல்லை, கல்வி எனக்கு கிடைக்குது, மருத்துவம் கிடைக்குது, நான் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழலில் ஒரு தனி மனிதன் வாழ்கிற போது நாடு பற்றிய ஒரு மேன்மையான உணர்வு அவனுடைய மனதில் வரும். ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து தேசப்பற்றாக தேசபக்தியாக வெளிப்படும். இதில் அவ்வளவு அண்ட்ரஸ்ட் இருந்துட்டு, அவ்வளவு பிரச்சனைகள் இருந்துட்டு, எல்லாத்துக்கும் ஒரு மனிதன் போராடுகிற போது நீங்க இதையெல்லாம் எதையுமே கண்டுக்காம, இல்ல இன்னொரு புறத்துல அதை நசுக்குவதற்கான முயற்சிகள்லாம் செஞ்சுட்டு நீங்க தேசபக்தியையும் தேசப்பற்றையும் வளர்ப்பது சரிதானா, அது சாத்தியமானதானா அப்படின்னா அவர் சொல்றதுல இருந்து ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிப்போம். அதாவது எந்த நமது நாட்டிலேயே சுதந்திரத்துக்கு முன்பாக பசி, பஞ்சம், பட்னி இதெல்லாம் இல்லவே இல்லையா? அப்பொழுது எல்லாருமே ரொம்ப சௌக்கியத்தில் இருந்தாங்களா? அப்போ படிப்பறிவு எல்லாருக்கும் இருந்ததா? எல்லாரும் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருந்தார்களா? எவ்வளவு பேர் இறந்து போனார்கள்? ஆகவே அப்படி இருந்தும் அப்ப வந்து அந்த நீங்க சொல்லுகின்ற அந்த காஸ்ட் டிஃபரன்சஸ் ஒரே ஒரு கேள்விதான், ஒரே ஒரு கேள்விதான் இந்த விவாதம் நிறைவு பெறுவதற்கான கேள்வி வந்தாச்சு. அப்ப ஆங்கிலேயரை எதிர்த்து போராடின மாதிரி, அப்ப ஆட்சியாளர்களா இருந்த ஆங்கிலேயரை எதிர்த்து போராடின மாதிரி இப்ப ஆட்சியாளர்களை எதிர்த்து போராடணும். இல்ல இல்ல, அதாவது அப்பவும் போராட்டம் நடக்கிறது எல்லாமே சரிதான் அப்படின்னு நான் நிறைவு பெற வேண்டியது. நீங்க கம்ப்ளீட்டா அதை மாத்திட்டீங்க. இந்த விவாதம் நிறைவு பெற வேண்டியதாயிடுச்சு. ஒரு நிமிஷம் அதாவது இல்லையா? இல்ல இல்ல இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம், நீங்க கேட்டது ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு லாயர் கேட்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க. பட் நான் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அப்பொழுதும் இந்த பிரச்சனைகள் இருந்தன, இருந்தாலும் கூட தேசபக்தி வளர்ந்தது. இப்பொழுதும் இருக்கின்றது. இன்னைக்கு சுதந்திர நாடு இருந்தாலும் கூட இப்பவும் பிரச்சனைகள் அது தீர்க்கப்பட வேண்டியது. அந்த பிரச்சனைகளுடைய தன்மையை பொறுத்து அந்த எப்படி தீர்வு ஏற்பட வேண்டும் என்பதெல்லாம் மாற்று கருத்து இருக்க முடியும். அதே நேரத்தில் நான் ஒரு இந்தியன், இந்தியர்கள் மீது அக்கறை இல்லாத ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்தது, பாரத தாய் இந்தியர்கள் மீது அக்கறை இல்லாத ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்த போது இருந்த பிரச்சனைக்கும் பசிக்கும் பட்டினிக்கும் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கோம். சொந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்றாலே அதற்கு பிகாஸ் ஆஃப் தி இண்டிபெண்டன்ஸ், அதை நீங்க புரிந்து கொள்ளணும். சொந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கறத இன்னைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால்
அதற்கு அடிப்படையான காரணம் நமக்கு சுதந்திரம் இருக்கிறது, ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கின்றது, இதெல்லாம் நாம் பார்க்கணும். ஆகவே பிரச்சனைகள் எந்த நாட்டிலையும் கம்ப்ளீட்டாக தீர்வது நிறைய ஏதாவது ஒன்று இல்லைன்னா இன்னொன்று வரதான் செய்யும். அதற்காக இந்த தாய்மண்ணை நேசிக்கின்றேன், இந்த பாரத தாயை வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்றது அது நிச்சயமாக ஒரு ஒரு மோட்டிவேஷனாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஹைகோர்ட் கருதுகிறது. அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு முடிவாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதே சமயத்தில் பாட வேண்டாம் அப்படின்னு சொன்னா இது RSS திரு சாம்பமூர்த்தி அவர்களே கூட சொல்லியிருக்காரு, நீங்க பாடலைன்னா உங்க யாரையுமே கம்பல் பண்றது இல்லை, ஆனால் எங்கள் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டை முழுவதுமாக பாடுவோம் என்பதை பற்றி தெளிவுபடுத்தினா அது வேணும்னா நீங்க பாடுங்க, இல்ல அவங்க கோர்ட்டு சொன்னது போல என்ன காரணத்தினால தாகூர் படைப்புகளை நீக்கணுங்கிறதான அரசோட வேண்டுகோள். தாகூருடைய படைப்புகளை நீக்கணும் பாடத்திட்டங்கள்ல இருந்துங்கிறதான இதே தாகூர் தான் முதல்ல. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப நீங்க கேள்வி கேட்டதுக்கு அருமையான பதில் என்னன்னா, இந்த தாகூர் தான் முதல் முறையாக இந்த வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடியவர். லாலா லஜபதி ராய் அவரும் சேர்ந்து கூட பாடினவர். இது லாகூர்ல நடந்த சம்பவம். நீங்க சொல்றது அந்த தாகூர் முதல்ல இந்த வந்தே மாதரத்தை முழுமையாக பாடி உணர்ச்சிகரமாக பாடியவர் தாகூர் அவர்கள். லாலா லஜபதி ராய் பாடினவர். இதெல்லாம் நமக்கு இந்த சரித்திரங்களை நம்ம நினைவு கூற வேண்டும். ஆகவே இல்லாத நம்ம இருப்பதாக நம்ம கனவு நினைப்பது, இந்த தேசபக்தியே இல்ல, வேண்டாம், பிரச்சனைகள் இருக்கியா, அதனால இந்த தேசத்து மேல பற்றே வேண்டாம், அப்படி சொல்ல முடியுமா, வணக்கம் அப்படிங்கிறது வேண்டாம், நான் வணங்குறேன்னு சொல்லக்கூடாது, பிரச்சனைகள் இருக்கிறதுக்காக தேசபக்தி தேசப்பற்று வேணான்னு சொல்ல முடியுமா? சுதந்திரத்திற்கு முன்னாடியும் பசியும் பட்டினியும் இருந்தது. ஆனா அப்ப தேசபக்தி இருந்ததுனால தானே நம்மளால வெற்றி பெற முடிஞ்சது. வெள்ளையன் ஆட்சியின் போது பிரச்சனை வந்தது என்றால் குண்டாந்தடியை வைத்து அடித்து மண்டை புலந்தான். முத்துராமலிங்க தேவர் கேட்டார். அப்போ ஒரு இடைக்கால ஆட்சி 37க்கு பிறகு வந்தது, டியூவல் கவர்மெண்ட், இரட்டை ஆட்சி. அப்பொழுது அவர் கேட்டார், ராஜாஜி அவர்களை பார்த்து கேட்டார், அவன் வெள்ளைக்காரன் ஆளை வந்தவன், அடிமைப்படுத்தி ஆளை வந்தவன் அடிக்கிறான், நீ இந்த நாட்டை சார்ந்தவன், நீயும் போறான்னா அடிப்பியான்னு கேட்டார். அப்போ உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் கேட்டார். அந்த அடிப்பது நின்றது. இந்த ஒரு சுதந்திர ஜனநாயக நாடு இது. அதுக்கு தான் இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன், ரிபப்ளிக் டே எல்லாமே. ஆனால் இந்த நாட்டினுடைய மக்களுடைய பிரச்சனைகளை நேர்மையாக கொண்டு தீர்க்கக்கூடிய ஒரு நேர்மை இந்த நாட்டு அரசியலில் இல்லை என்றால், அரசியல் இல்லை என்றால், ஆட்சிமையில் இல்லை என்றால், தேசபக்தி பற்றி பேசுவதற்கு என்ன அடிப்படை இருக்கிறது என்பது எனது கேள்வி. இரண்டாவதாக, இந்த நாட்டு விடுதலையில் எந்த இடத்திலும் பற்று கொண்ட ஒரு இயக்கம் அல்ல RSS. இவர்கள் தேசப்பற்றை பற்றி இன்றைக்கு பேசுகிறார்கள் என்றால் இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்பது உண்மை. தயவுசெய்து அவருக்கு RSS ஹிஸ்டரி தெரியாது, தெரியும், நிறைய படிச்சிருக்கிறார். டாக்டர் ஹெட்கேவார் அவர் 1925 பிறகும் கூட இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்டு அவர் ஜெயிலுக்கு போனவர். யாருன்னா அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் RSS. 1925 அவர் ஆரம்பிக்கும் பொழுது அவர் தான் அதனுடைய தலைவராக, ஃபவுண்டராக மட்டுமல்லாமல் அது மட்டும் இல்லை, அது ஒரு சின்ன ஆர்கனைசேஷனாக தான் இருக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எந்த போராட்டத்திலும் ஈடுபடுங்கள்னு தான் சொன்னாங்க. இந்த மாதிரி தேச விடுதலைக்காக நீங்கள் பாடுபடுங்கள்னு சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் அ வெரி ஸ்மால் ஆர்கனைசேஷன் அட் தட் பாயிண்ட் இன் டைம். 1925 தான், நாம் 1947 நமக்கு விடுதலை கிடைக்கின்றது. ஆகவே அந்த விஷயங்கள்லாம் இந்த நண்பருக்கு தெரியாமல் ஏதோ RSS இந்த சுதந்திர போராட்டத்திலே பங்கு பெறவில்லை என்று பேசுவது என்பது, அவர் RSS-ஐ புரிந்து கொண்டது அவ்வளவுதான். தயவுசெய்து திரு இல கணேசனுடைய பேச்சு, நீங்க இந்த மாதிரி பேசின பேச்சுக்கு வேற ஒருத்தர் ஒரு மேடையில பேசுறது ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்ல, வி அவர் நேஷன்ஹுட் டிஃபைன்ட் என்கின்ற கோல்வால்கர் எழுதிய அந்த புத்தகத்தில் டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கீப் யுவர் பவுடர் ட்ரை ஃபார் சம் அதர் பர்பஸ், திஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இதில் இந்த விடுதலை போராட்டத்திலாம் இறங்கி உன்னுடைய சக்தியை விரயம் பண்ண வேணான்னு அவர் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். வந்திருக்குது. வரலாற்றை படிக்காமல், ஆழ்ந்து சென்று உணராமல் நான் எதையும் பேசவில்லை என்பது என் நண்பருக்கு சொல்லிக்கிறேன். நடிகர்களை அரசியலில் எதிர்கொள்ள இளைஞர்களுக்கு பயிற்சி முகாம்கள் நடத்துவதற்கு சுபா உதயகுமார் திட்டமிட்டிருக்கிறாரு. எல்லா கட்சிக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். யார் வேண்டுமானாலும் வரலான்றாரு. பிஜேபிக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறாரு. அதில் தயாராகக்கூடிய அந்த இளைஞர்கள் உள்ளாட்சி தேர்தலில் கூட போட்டியிடுவதற்கான வழிவகை செய்து கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? நடிகர்களை எதிர்கொள்வதற்கு பயிற்சி முகாம் அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம்? எந்த கோணத்தில் அவர் சிந்திக்கிறாருன்னு பார்க்கலாம். ஐ திங்க் அவருக்கு ஏதோ ஒரு மறுபடியும் அந்த போன தடவை எலெக்ஷன்னு ஒன்றும் தேரவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கூடங்குளம் புகழ் உதயகுமார் அவர்கள் நடிகர்கள்லாம் வரணும் அப்படின்னா அவங்க அந்த தொழிலை விட்டுட்டு 10 வருஷம் சமூகத்துக்கு வேலை செய்யணும், அதற்கு பிறகு தான் இந்த அரசியலுக்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி
அவருக்கு அவருடைய ஒரு பயத்தை காமிக்கிறது. நடிகர்லாம் வந்துட்டால் நமக்கு ஏற்கனவே ஒன்றுமே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது தமிழ்நாட்டில், நடிகர்லாம் வந்தால் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயத்தின் அச்சத்தின் காரணமாக அப்படி பேசுகின்றார். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நடிகர்களில் சாதாரண மனிதர்கள் யார் வேணாலும் வரலாம். அது அடிப்படையான ஒரு விஷயம். அது ஏன் இவருக்கு புரிஞ்சுக்கலைன்னு எனக்கு தெரியலை. இரண்டாவதாக அவர்களை எதிர்கொள்வதற்காக இவங்களுக்கு பயிற்சி முகாம் நடத்துதுங்கிறது வெறும் அபத்தமான வேலை. அவங்களெல்லாம் எதிர்க்கிறதுக்காக எதுக்காக பயிற்சி முகாம்? அது எல்லா கட்சியும் சேர்ந்து பிஜேபி உட்பட இவர் கூப்பிடுறார். இவர் இன்னும் பெரிய மகா மேதாவி, அவருக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அபத்தம் அப்படின்னு சொல்ல முடியுமா? பயிற்சி முகாம்ங்கிறது நான் என்ன நிர்வாகம்னா என்ன, அதெல்லாம் நிர்வாகம், அதெல்லாம் மக்களுடைய பிரச்சனைகள்லாம் என்ன, அதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு தானே பயிற்சி முகாம். இல்லை, நான் பயிற்சி முகாம்லாம் கரெக்டு சார். நான் சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு நீங்க வேலையை, அதாவது இந்த தொழிலையே விட்டுட்டு, நடிப்பு தொழிலை விட்டுட்டு நீங்க வரணும். அடுத்தது அதெல்லாம் பயிற்சி எடுத்துக்கணும். அந்த மாதிரி நடிகர்கள்லாம் வந்தாங்கன்னா அவர்களை எதிர்கொள்வதற்காக நேரடியா நீங்க முதலமைச்சர்னு ஒரு பெரிய பொறுப்புக்கு போக போறீங்க, கோடிக்கணக்கான மக்களை நீங்க நிர்வகிக்க போறீங்க போது உங்களுக்கு என்ன இருக்கு, என்ன செய்யணுங்கிற அடிப்படை புரிதல் வேணும் அப்படின்னு அவர் நினைக்கிறது. என்டி ராமராவ் எத்தனை வருஷத்துக்கு அவர் ஒன்றும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்சஸ்ஃபுல்லான சிஎம் கிடையாதா? அவர் முன்னாடி என்ன பொசிஷன் இருந்தார்? அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஜிஆரை பற்றி சொல்லலாம். அவர் அரசியலில் இருந்தாலும் கூட மிக முக்கியமான நடிப்புத்துறையில் தான் அவர் இருந்தவர் அடிப்படையாக. ஆனால் இப்போ அதை கூட விடுவோம். நம்ம என்டிஆர் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். அவர் ஒன்றும் அரசியலில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தமான எந்த வேலையும் செய்யலை. அவர் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட், அந்த ஏர்போர்ட்டில் நடந்த சம்பவத்தின் காரணமாக அவருக்கு அந்த கோபம் வந்தது. அதனால் தெலுங்கர்கள் நம்முடைய மதிப்பை நாம் இழக்கக்கூடாதுங்கிற மாதிரி அதுதான் அப்படிதான் அந்த மாதிரி கோஷத்தில் ஆரம்பிச்சது. கத்துட்டு தான் வரணும்னு இல்லை, வந்துட்டும் கத்துக்கலாம் தாராளமாக. அவர் என்ன சக்சஸ்ஃபுல் சீஃப் மினிஸ்டரா இல்லையா? மக்களுக்கு நல்லது செய்யல, மறுபடியும் அவரை தேர்ந்தெடுத்தார்களே, ஏன் பண்ணல? இப்ப இந்த கேம்பை பத்தி நல்ல அந்த செய்தியில் எந்த பிழையும் இல்லை. ஐயாவுடைய புரிதல்ல தான் நிறைய இல்ல நான் அந்த விஷயத்தை நான் அவர் ட்ரைனிங் கொடுக்கறத பத்தி நான் பேசல. ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இந்த நடிகர்களுக்காக எதிர்கொள்வதற்கு அப்படின்னு பேசும்போது அதைத்தான் நான் எதிர்க்க, ட்ரைனிங் கொடுக்கறத பத்தி நான் பேசுவேன். ஆமா, அப்போ எப்படி உள்ளாட்சி நிர்வாகம் அப்படின்றது என்ன, எப்படி அது ஊழலை தவிர்ப்பது, எப்படி மக்கள் நலனில் பணியாற்றுவது, நலனை நோக்கி பணியாற்றுவது என்பது தொடர்பான ஒரு முகாம் இது. இந்த முகாமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா தேர்ந்த வழக்கறிஞர்கள், இந்த உள்ளாட்சி நிர்வாகத்தில் சாதனை புரிந்தவர்கள், இவர்களை எல்லாம் அழைத்து நாங்கள் பேச வைத்து அந்த இளைஞர்களை, மாணவர்களை நாங்கள் மேம்படுத்த போகிறோம், அறிவு ரீதியாக மேம்படுத்த போகிறோம், துறை ரீதியாக அவர்களுக்கு பல்வேறுபட்ட விடயங்களை கற்றுத்தரப்போகின்றோம் என்று சொன்னவர் கடைசியாக சொல்லுகின்றார். எல்லாவற்றிற்கும் ஒரு தகுதியை எதிர்பார்க்கின்றேன் என்று சொன்ன உதயகுமார் அதற்கான தகுதியை இந்த இளைஞர்களுக்கு தருவதற்காக முகாம் நடத்துகிறார்கள் என்றால் அவர் சொன்னதற்கும் செய்வதற்கும் எந்த இடைவெளியும் இல்லை என்பதை பாராட்ட வேண்டும். தகுதி வேண்டும், உரிமை என்பது எல்லோருக்கும் இருக்கிறது, தகுதி வேண்டும். இல்ல அது வந்த பிறகு வளர்த்துக்க முடியாது, வளர்த்துக்கிட்டு தான் வரணுமா? ஆமா, அது ஒரு எடுத்த உடனே ஒரு அப்ரண்டிஸ் அப்படின்னு ஏன் சொல்றோம்? நம்ம அப்ரண்டிஸா ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சவனுக்கு அப்புறம் தானே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல முக்கியமான தொழில்துறையில வேலை தரோம். அப்ப அந்த இடத்துல எல்லாம் அவன் கல்வி என்ற ஒரு தகுதியை பெற்றிருந்தாலும் கூட பயிற்சி என்கின்ற ஒரு இடத்துக்கு வருகின்றார். இந்த சினிமா நடிகர்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அவங்க பாட்டுக்கு வரலாம், தோற்றா போராளி முடிவெடுத்தால் முதல்வர் அப்படின்னு சொல்ற இடத்துல தான் இதெல்லாம் பேச வேண்டியது இருக்குது. ஆத்ம கௌரவ ஆஃப் தெலுங்கு, ஒரு நாட்டினுடைய முதல் மந்திரி அவமானப்படுத்தப்பட்டார் ராஜீவ்காந்தி என்பதற்காக. என்டிஆர் சொன்னது அவர் உதாரணத்துக்கு சொல்றான். அவர் ஏன் ஜெயிச்சாரு, எப்படி வந்தாருன்னா, அந்த நாட்டினுடைய முதல் மந்திரி இங்கே இந்த நாட்டினுடைய காங்கிரஸ் தலைவராக இருந்த, பிரதமராக இருந்தவரால் அவமதிக்கப்பட்ட போது ஆத்ம கௌரவ ஆஃப் த தெலுங்கு, தெலுங்கர்களுடைய கௌரவத்தின் மீது ஆன ஒரு தாக்குதல் என்று சொல்லி இந்த நாட்டிற்கு நமக்கென்று ஒரு பாலிடிக்ஸ், இவ்வளவு காலம் இந்த காங்கிரஸ் கட்சியை நம்ம ஆதரிச்சோமே, இவங்க நம்மள மதிச்சாங்களாடா, நம்மளோட முதல்வரை அவமதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிடிக்ஸ் தொடங்கினார் அவரு. இல்ல வந்ததை பத்தி கூட அவர் சொல்லல. அதுக்கப்புறம் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா இருந்தது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன். அது ஒண்ணு, மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா அவர் ஆட்சி அதிகாரத்தை சிறப்பா செயல்படுத்தி இருக்காரு. இல்ல இவங்க வரக்கூடியவர்கள் 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் அரசியல் பற்றி, சமூகம் பத்தி உற்று கவனிச்சுட்டு இருந்தா பத்தாதா? அந்த புரிதலோடு உள்ள நல்லா செய்ய முடியாதா? இல்ல, அப்படி அவங்க மக்களோடு போராடி களத்தில் இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும் ஒரு முடிவுக்கு வர முடியுமா? இவர்கள் அந்த புரிதல் அவர்களுக்கு இருந்தது என்றால்
அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆர்வப்பெருக்கு, இவர்கள் எத்தனையோ மக்களினுடைய போராட்டங்களை இன்னைக்கு கூட இவங்க வந்துட்டு நெடுவாசனை பற்றியோ இல்லை கதிராமங்கலத்தை பற்றியோ இல்லை காரியாமங்கலத்தில் நடந்த விபத்தை பற்றியோ அல்லது மீத்தேன் எரிவாயு திட்டத்திற்கு எதிராக நடந்த போராட்டத்தை பற்றியோ அல்லது கூடங்குளம் அணுகுலை பற்றியோ எத்தனை மீனவர்கள் நடுக்கடலில் கொல்லப்பட்டதை பற்றியோ பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டார்கள். இதுதான் அரசியல் உணர்வு என்பது. அரசியல் உணர்வு ஒரு மனிதனை அமைதியாக இருக்க விடாது, செயலில் கொண்டு வந்து இழுக்கும். இட் வில் அட்ராக்ட் டு த vortex என்று சொல்லுவார்கள். அது அந்த சுடலை நோக்கி இழுக்கும். அது இழுக்கவில்லையே, அதுதான் இங்கே கேள்வி. எனவே வெறும் உரிமை மட்டுமே பிரச்சனையாகாது. அரசியலை பொறுத்தவரை நமது வாழ்க்கையில் எல்லா விடயங்களிலும் நாம் தகுதியை தேடக்கூடியவர்கள். அரசியலுக்கு ஒருவர் வருகிறார் என்று சொல்லும் பொழுது அவருடைய ஆசைக்கு மட்டும் இடம் இருக்கக்கூடிய இடம் என்றால் இந்த நாடு உருப்படுமா என்று கேட்கின்றேன். நீட் தேர்விலிருந்து ஓராண்டு விலக்களிக்க அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு தமிழக அரசு ஆலோசனை நடத்துகிறது அப்படின்னு இன்னைக்கு ஒரு செய்தி இருக்கு. நீட் தேர்வு நடப்பதற்கு முன்னாடி நடந்த பிறகு கூட இவ்வளவு பரபரப்பை பார்க்க முடியல. ஆனால் இந்த ஒரு வாரம் 10 நாளாக டெல்லி சந்திப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக நடக்குது. ஏதாவது வாய்ப்பு இருக்கா சாதகமான முடிவுகள்லாம் வருவதற்கு? ஆமாம், இந்த நீட்டு தேர்வுலேருந்து ஏதோ ஒரு எக்ஸம்ஷன் கிடைக்கும் நான் நிச்சயமாக நம்புகின்றேன். ஏன்னா பார்லிமெண்ட்லேயே அந்த மினிஸ்டர் நட்டா பேசியிருக்கின்றார். அவர் டெஃபினட்டாக இந்த கோரிக்கையை நாம் பரிசீலனை செய்து ஒரு நல்ல முடிவெடுப்போம். நேற்றுக்கு ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் இருந்தது. அதுதான் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார். நாளைக்கு திமுக போராட்டங்கிறதுனால இன்றைக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி திமுகங்கிறதுக்காக இல்லை, இது நிச்சயமாக இது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. நான் பிகாஸ் ஆஸ் அ பர்சன் ரன்னிங் அன் இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், எனக்கு இந்த பிரச்சனையுடைய ஆழம் நன்றாகவே தெரியும். ஆகவே இது ஒரு வருஷத்துக்கு செய்ய முடியுமாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. அதனால் ஒரு பெரிய பிரயோஜனம் இருக்குமான். அதாவது இந்த வருஷம் இப்போ நடந்தது, இப்போ வரப்போகின்ற ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 வருஷமாக கணக்கு பண்ணி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டுக்குன்னா இந்த ஆண்டுக்கும் கிடைக்கும், அடுத்த ஆண்டுக்கும் கிடைக்கும். அதான் சொல்கிறேன். அது அப்படி தான் பேசுகின்றார்கள். இப்போ என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, இது கூட போகாது. ஏன்னா இன்றைக்கி 11th இருக்கக்கூடிய பையன்க அவங்களுக்கு இதே இன்றைக்கி என்ன சிலபஸ், போன வருஷம் என்ன இருந்தோ அதே தான் சிலபஸ். அவன் 12ஆம் கிளாஸ் முடிக்கும் பொழுது அதே சிலபஸோடு தான் முடிக்க போகின்றான். ஆகவே இது அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷமாவது இந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு வரணும். இல்லைன்னா அந்த சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டு இந்த டிஃபரன்ஸ் டெஃபினட்டாக இருந்து தான் இருக்கும். ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, இது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வடிவு இருக்கு இல்லையா, நீட் தீர்வுக்கு நிரந்தரமாக விலக்கு கோரி தான் சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு இது எதிரானதாக இருக்கு, இது ஒரு தந்திரம் அப்படிங்கிற. நீங்க தற்காலிக தீர்வை தேடுறதுங்கிறது ஒரு தந்திரம்னு விமர்சனம் வைக்க. இல்லை தற்காலிகம் இல்லை, அது இன் டியூன் வித் தி ஓவரால் சிச்சுவேஷன் இன் த கண்ட்ரி. அப்படி தான் நான் பார்க்கணும். ஒரு நேஷனல் கரிக்குலம் என்கின்ற வகையிலே கொண்டிருக்கின்றது. எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிலபஸ் என்கின்றது இன்னும் 2-3 வருஷத்துக்குள்ளே வந்துடும். அதுவும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்ரெடி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே அது பண்ணினாலும் கூட எப்போ அது நிறைவேற்றப்பட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த +2 இன்னும் 2 வருஷம் ஆன பிறகு தான் அது 3வது வருஷம் தான் நடைபெறும். ஆகவே அதற்கு பிறகு டெஃபினட்டாக இட் வில் பி ஆன் பார் வித் சிபிஎஸ்இ ஆர் அதற்கு மேலாக கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. நிறைய ஒப்பீனியன்ஸ் சஜஷன்ஸாக எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு. உங்க பார்வையில் ஒரு 3 கல்வியாண்டுகள் தொடர்ச்சியா, இந்த வருஷம், அடுத்த வருஷம், அதற்கு அடுத்த வருஷம் அது ஆரோக்கியமானதாக இருக்கும். அது மாதிரி இருக்கும் நான் என்னுடைய கருதுகின்றேன். திரு ஐயனா, நானும் அதுதான் ஐயா அது விஷயத்துல நல்ல விளக்கமாகவே சொன்னாரு. நானும் அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல மாணவர்கள் செய்த பிழை என்ன? நீங்க ஒரு பாடத்திட்டத்தை கொடுத்தீங்க, அந்த பாடத்திட்டத்தின்படி அவர்கள் படித்தார்கள், தேர்வு எழுதினார்கள். இன்றைக்கு திடீர்னு ஒரு தேர்வுன்னு நீங்க ஒன்று வைக்கும் பொழுது அந்த தேர்வு எந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வைக்கப்படுகிறது என்பதையெல்லாம் சொல்லாமல் தேர்வு எழுத சொன்னா எப்படி? ஜேமேட், டோஃபல் என்று எத்தனையோ தேர்வுகள் எழுதுகிறார்கள். அந்த தேர்வுகளினுடைய பாடத்திட்ட வரையறை என்னென்னலாம் அதில் வரப்போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் படிச்சுட்டு தேர்வு எழுதியதே தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் தேறி போகலையா? அயல்நாட்டு கல்வி நிறுவனங்களில் வாய்ப்பு பெற்று போகவில்லையா? முடியும். அது இல்லாத ஒரு பட்சத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய, தமிழ்நாட்டு மாணவர்கள் 80-90 விழுக்காடு பேர் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் சேரக்கூடிய வாய்ப்பே மறுக்கப்படுகிறது என்றால் இதனை மத்திய அரசு முக்கிய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு மாநில அரசினுடைய அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்து ஐயா அவர்கள் சொன்னதை போல 3 ஆண்டுகளுக்கு விலக்களிக்க வேண்டும். இன்னொன்று நீங்க இங்க முக்கியம், திரு ஸ்டாலினை பற்றி நீங்க சொன்னீங்க நிரந்தர விலக்கு தான். ஆமா இல்ல நிரந்தர விலக்கு அப்படின்றது இல்ல. இங்க நீங்க முதல்ல கவனிக்கணும், ஸ்டாலின் எதை பேசணும் அப்படின்னோம்னா, திரு ஸ்டாலின் அவர்கள்
கல்வி என்பது அது பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போவதற்கு அனுமதித்திருக்க கூடாது. இது ஒரு மாநிலத்தினுடைய உரிமை சார்ந்தது, அதிகாரம் சார்ந்தது, மாநில பட்டியலிலேயே இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டும். அது கன்கரண்ட் லிஸ்டுக்கோ அல்லது ஒன்றிய அரசனுடைய பட்டியலுக்கோ போக அனுமதித்திருக்க கூடாது. அந்த இடத்துல தான் இவர் போராடணும். இவர் உள்ளூர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பண்ண வேண்டியது மத்திய அரசோட, இந்திய ஒன்றிய அரசோட நீங்க சொல்லணும். அப்போ இப்ப ஜிஎஸ்டி நீங்க எப்படி டிசைட் பண்ணீங்க? ஒரு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் பண்ணீங்களா? அப்படித்தானே வந்துட்டு நீங்க ஒரு காமனாலிட்டிக்கு வந்தீங்க. அப்ப ஏன் இதே மாதிரி இதையும் செய்யக்கூடாது? ஐயா சொன்னார்ல, இப்போ தேச அளவினால் ஒரு பாடத்திட்டம் அப்படின்றது, அதைத்தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பும் வலியுறுத்துகிற. தேர் ஷுட் பி எ ஸ்டாண்டர்ட், காமன் ஸ்டாண்டர்ட். அப்படின்னா அந்த பாடத்திட்டத்தை வகுப்பது மாநிலங்களை கொண்ட ஒரு எஜுகேஷன் கவுன்சிலை வைத்துத்தான் பண்ணணும். இல்ல அது சாத்தியமா? ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் கலாச்சாரம் வேறுபடுது, அது வேறு சர்ச்சில். இப்ப வர சொல்லிடுறேன் ஐயா, புதிய கல்விக் கொள்கை என்று வரும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மொழியெல்லாம் கிடையாது, சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் ரிலேட்டட் இதுல மட்டும்தான் அந்த காமன் சப்ஜெக்ட், அவ்வளவுதான், கோர் சப்ஜெக்ட்ஸ் தான். நீங்க மொழியோ வரலாறோ அதெல்லாம் கிடையாது. சூழலியல், சமூக அறிவியல், கணக்கு போன்றவற்றில் மட்டும்தான் அது இருக்கலாம், தவறு இல்லை. ஆனா அது எந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்கணும் அப்படின்னா சர்வதேசம். அப்ப அதை நிர்ணயிக்கணும்னா யாருன்னா கல்வியாளர்கள். அந்த கல்வியாளர்களை வச்சு பண்ணணும், அரசு பண்ணக்கூடாது, அரசுடைய செயலர்கள் எல்லாம் பண்ணக்கூடாது, அவர்களை வைத்து செய்ய வேண்டும். அப்ப அதுல ரொம்ப முக்கியம். அப்ப மாணவர்களினுடைய அந்த திறன் மேம்பாட்டிற்கான வழிவகைகள் அதில் செய்யப்படணும். அந்த இடத்துக்கு தான் நம்ம வரணும். எனவே இப்போதைக்கு ஐயா அவர்கள் சொன்னதை போல 3 ஆண்டுகள் இந்த இதுல முதல்ல ஏற்கனவே அவங்க எதுல எழுதிட்டாங்களோ அவங்கள யூ ஷுட் நாட் டிஸ்கிரிமினேட் எகைன்ஸ்ட், அவர்களை நீங்கள் தனித்து பிரித்து தகுதி இழப்பு செய்ய. மற்ற மாநிலங்கள் எதிர்க்காத நிலையில ஓராண்டோ 2 ஆண்டோ 3 ஆண்டோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சட்ட ரீதியா இதை நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கா? உச்ச நீதிமன்றம் இதுல இல்ல தீர்க்கமா இருக்கிற இது மத்திய அரசு இதுக்கு ஒப்புதல் அளித்து விட்டது என்றால் இதுல சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னைக்கு நண்பர் சொன்ன இவ்வளவு நாள் செய்யலன்னு ஒரு கேள்வி வருது. எது ஏன் இவ்வளவு நாள் செய்யல? இது இவங்க இங்க பிரஷர் கொடுக்கல சார். இவங்க they have not given enough pressure. ஒன்று. ரெண்டாவது, வெளிப்படையாகவே நான் பேசுகின்ற இந்த பிரச்சனையுடைய சீரியஸ்னஸை இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சரியாக புரிஞ்சுக்கல. எக்ஸப்ட் பொன்னார் அண்ட் இலகணேசன் போன்றவர்கள் அவர்கள் இதை பற்றி நல்லா தெளிவாக பேசியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விஷயத்தை நாம் எடுத்து மற்ற ஜல்லிக்கட்டுக்கு நாம் எடுத்துன்னு போனோம், எல்லாரும் சேர்ந்து போனோம். அதுபோல் இது மாணவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை சரியான முறையில் அழுத்தம் கொடுத்துருக்கணும். அது செய்தோமா அப்படின்னா அது செய்ய தவறி விட்டோம். ஆனால் இப்போ அரசாங்கம் முடிச்சுட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப இருக்கக்கூடிய அந்த புதிய பாடத்திட்டம் என்பது மத்திய அரசு அழுத்தம்னா நீங்க மத்திய அரசுக்கான அழுத்தம் தான். அப்ப மத்திய அரசா செய்யாது, அழுத்தம் கொடுத்தாதான் மத்திய அரசு செய்யணும். ஒரு நிமிஷம், இந்த பிரச்சனையினுடைய வீச்சு வீரியம் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இதை அந்த அளவுக்கு, ஏன்னா மத்த எந்த மாநிலம் எக்ஸப்ட் இப்பதான் வெஸ்ட் பெங்கால் 2 நாளா எதிர்க்கிறாங்களே ஒழிய மத்தவங்க யாரும் எதிர்க்கல. நிறைவு செய்யணும், பார்க்கலாம். ஏதோ ஒரு அறிவிப்பு வரப்போகுதுங்கிறதுக்கான சமிஞ்சை மட்டும் தெரியுது. வரக்கூடிய செய்திகளின் மாநிலங்கள் எல்லாம் கூட இதை எதிர்க்கிறாங்க, இதுதான் உண்மை. ஆனா நம்ம அரசு தூங்கி விட்டது என்பதும் உண்மை. ஆனா இப்ப இருக்கிற அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் திரு உதயசங்கர் அவர்களும் உதயச்சந்திரன் அவர்களும் ரொம்ப தீவிரமா பணியாற்றி வருகிறார்கள். அந்த இடத்துல மட்டும் இந்த அரசு வேலை செய்து நல்லா என்பது தெரிகிறது. இனிப்பான செய்தி வந்தா சந்தோஷம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.